வெல்கம் டு போனஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ஸ்பைசியான சிக்கன் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேனில் ஆயில் எதுவும் சேர்க்க வேண்டாம், நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கிறேன். இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 5 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 1 கிலோ சிக்கனுக்கு நான் எடுத்துருக்கிற மசாலாவோட அளவுகள் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு சிக்கன் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மசாலாவை அதிகமாகவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நீங்கள் வறுத்துட்ருக்கும் போதே பார்த்திங்கன்னா தனியா மிளகு ஜீரகத்தோட ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லா வரும். நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் இது கூட ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி மெல்லிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதோட அளவு பார்த்தீங்கன்னா 150 கிராம் இருக்கும். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். லைட் ப்ரௌன் கலரில் வரணும், அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு சேர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலாலாம் அரைச்சாச்சு. இப்போ நம்ம சிக்கனை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற சிக்கனை இதோட சேர்த்துக்கிறேன். சிக்கனை இஞ்சி பூண்டு பேஸ்டோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட ஃப்ளேவர் ஃபுல்லாக சிக்கனில் அப்சர்வ் ஆகணும். அது வரைக்கும் இது நல்லா வேகட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் ஒரு 25%க்கு இப்போவே பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு. இப்போ இதோட நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தனியா மிளகு ஜீரக பவுடரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக நம்ம சிக்கன் செய்யும்போது கரம் மசாலா, மிளகாய்த்தூள், சோம்பு, பட்டை, கிராம்பு இப்படி எல்லா மசாலாவும் சேர்ப்போம். அந்த மசாலா பொருள் எதுவுமே நம்ம இன்றைக்கி சேர்க்க போகிறது கிடையாது. நம்ம ஃப்ரை பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற மசாலா பவுடர் மட்டும்தான் நான் இன்றைக்கி சேர்த்து செய்ய போகிறேன். அதுவே உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் ஸ்பைஸியாகவும் இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற வெங்காய விழுதை இதோட சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதை ஒரு மூடி போட்டு 20 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்து நம்ம செய்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இதில் ஒரு பாதி எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு இதோட சேர்த்துக்கிறேன். லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். டேஸ்டான ஸ்பைசியான பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் சிக்கனை செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.